அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. மகா கணபதி சித்தி புத்தி விநாயகனே போற்றி, வள்ளி தெய்வானில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே போற்றி, பிரம்மா சரஸ்வதியே போற்றி, சிவசக்தியே போற்றி, லட்சுமி நாராயணனே போற்றி, காயத்ரி தேவியே போற்றி, அஷ்டதிக்கு பாலர்களும் அஷ்டதிக்கு சக்திகளும் போற்றி, பஞ்சபூதங்களே போற்றி, எல்லா வல்ல இறைவனே போற்றி, எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி இந்த டிசம்பர் மாத பலன்கள் 2024 டிசம்பருடைய மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன பரிகாரம் என்பதை நாம் இப்போது சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமெடி நேயர்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த டிசம்பர் மாத பலன்களில் நாம் ஃபஸ்ட்டு மேச ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் யாவும் பலவீனமே, எதிலுமே நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத விரயங்களும் விவகாரங்களும் ஏதேனும் சில காரியங்களில் தோல்வியும் இடமாற்றமும் இதெல்லாம் உண்டு. கடன்படும் நிர்பந்தங்கள் இருக்கும். கணவன் மனைவியின் பிள்ளைகள் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். தன் ஜீவனத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பிற நாடு மொழி இனம் பேசுபவர்களிடம் கூட நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலைகளிலுமே நீங்கள் அலர்ட்டாக இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு உகந்த ஒன்றே. இந்த மாதத்தின் பலன்கள் பொதுவாக இருந்த போதிலும் கூட வாரப்பலன்களில் சில மாற்றம் ஏற்படலாம். அந்த வாரப்பலன்கள் உங்களுக்கு தனியாக சொல்லியிருக்கிறோம், அதனை பார்த்து பலன் அறிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் 5, 6, 7, 8, 16, 17, 23, 24 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் அதிர்ஷ்டம் தர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த தேதிகளில் மட்டும் நாம் இப்போ மேலே சொன்ன கெடுபலன்கள் உங்களுக்கு ஏற்படாது. மாறாக உங்கள் முயற்சிகளோ காரியமோ முதலீடுகளோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே. இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் அந்த கெடுபலன்களும் மற்றும் நீங்கள் பாதுகாப்பு பரிகாரங்களோடு இருக்க வேண்டும். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக கணபதியை வணங்குவது, எழுத்து AM, திசை மேற்கு, பரிகாரம் முந்திரி. பறை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு வைத்தியநாதரை தரிசிப்பதும், எழுத்து SG, திசை வடகிழக்கு, பரிகாரம் ஏலக்காய். கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஆண்டாள், எழுத்து HT, திசைகள் கிழக்கு, பரிகாரம் வெள்ளம். ரிஷபராசி அன்பர்களே, யோக கிரகங்கள் பாவர்கள் இவர்களெல்லாம் சாதகமான பாவங்களில் இணைந்த முயற்சி எதுவும் சரியாக கைகூடும். சக்சஸ் தான். சதிபதிகளுடைய சந்தோஷமும் சிறப்பாக இருக்கும். குவா பாக்கியங்களும் ஏற்படும். எந்த ஒரு நிலுவைகள், கடன், பாட்டனார், மாமனார், அரசு வழி அல்லது நிலுவைகள் இதன் மூலம் எந்த வகையிலாவது பிரயோஜனம் அடைவீர்கள். புதிய வேலை, வியாபாரம், கடல் கடந்த தொடர்பு, சுபகாரியங்கள் யாவும் நல்லதே. விருந்து வேடிக்கைகளும் தெய்வ தரிசனமும் நல்ல விதமாக அமையும். திரவிய லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை புரிந்து கொண்டு தன்னுடைய சுக சௌரியங்களும் சரி அந்யோன்ய நட்புகளும் சரி மிகவும் நல்ல விதமாகவே இருக்கும். தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து எதையும் திட்டமிடுவதற்கான மாதம் இது. அத்துடன் இந்த மாதத்தில் 7, 8, 9, 10, 11, 18, 19, 25, 26, 27 இந்த தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உடனே உங்களை வந்தடையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய அதிர்ஷ்ட முயற்சிகள் காரியம் அதிகமாக கைகூடுவதற்குண்டான தேதிகளாகும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மட்டும் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லலிதாம்பிகையை வழிபட வேண்டும். எழுத்து EI, திசை தெற்கு, பரிகாரம் வாழைப்பழம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் வெங்கடாஜலபதி, எழுத்து XP, திசைகள் தென்மேற்கு, பரிகாரம் சீடை. மிருகாசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் சிவலிங்கம், எழுத்து FL, திசைகள் வடக்கு, பரிகாரம் தேங்காய் அப்பம். மிதுன ராசி அன்பர்களே, சிவசக்தி ஸ்தானங்களில் சிறப்பான கிரகங்கள், எதிலுமே ஜெயமே. பாதகம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். தம்பதிகளுடைய சந்தோஷங்கள், வாரிசுகள், வளர்ச்சிகள், எதிர்பாராத வரவுகள், சொத்து, வாகனம், ஆடை அணிகலன்கள், சேமிப்பு திட்டம்
இதிலெல்லாம் உங்களுடைய முதலீடுகள் மிகவும் சிறப்பாக பரிணமிக்கும். உங்கள் முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றிதான். அது மட்டுமல்ல, எதையுமே நீங்கள் வீண் போகாமல் சமயோசிதமாக கொண்டு தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் அதை சரியாக தக்க வைத்துக் கொள்வீர்கள். குடும்ப விருத்திக்கான சில பூஜைகளும் சுப விஷயங்களும் நல்லோருடைய ஆதரவு வரவுகளும் விழாக்களும் இருக்கும். விருந்து வேடிக்கைகளும் உண்டு. இந்த மாதம் 1, 2, 9, 10, 11, 12, 13, 20, 21, 22, 28, 29 இந்த தேதிகளில் எல்லாம் உங்களுக்கான நாம் சொன்ன இந்த சுப காரியங்கள் சுப விஷயங்கள் அனைத்தும் சரியாக கைகூடும். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்ட முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு ஏற்ற நாட்களாகும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மட்டும் சற்று பாதுகாப்பு பரிகாரமும் தேவை. இப்போது மிருகாசீரிஷ 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் சண்முகர். எழுத்து PR. திசை வடமேற்கு. பரிகாரம் நவதானிய வஸ்துக்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ரிஷப ஆரூடனார். எழுத்து BN. திசைகள் வடகிழக்கு. பரிகாரம் தேன். புனர்பூச 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வம் பஞ்சமுக வராகி. எழுத்து ZD. திசைகள் தென்கிழக்கு. பரிகாரம் திரவிய பொருட்கள். கடகராசி அன்பர்களே, நீச்சம் கெட்ட கிரகங்களால் உங்களுக்கு யோகம். அதிரடியான சில முயற்சி கூட்டால் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் திறமை உங்களுடைய லட்சியங்கள் அரங்கேற்றமாவது, அதிக தூர பயணங்கள், பாரின் தொடர்பு, படிப்பு, சில பைசல்கள் இதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்துக்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய எழுத்து பேச்சு எந்த வகையிலும் களைகட்டக்கூடியதாக இருக்கும். தம்பதிகளுடைய சந்தோஷமும் சற்புத்திரருடைய பாக்கியமும் சிறப்பு. பிறப்பிடத்தில் பெயர் சொல்லுகிற மாதிரி எதையும் செய்துக்குவீர்கள். பணி சுயதொழில் இந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமே. அது மட்டுமல்ல, எந்த ஒரு காரிய முயற்சியும் சரியாக எடுத்து தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்க்கும் அளவில் உங்களுடைய காரிய அணுகுமுறைகள் இருக்கும் என்பதை சிறப்பாக எடுத்து சொல்லலாம். பரிசு பாராட்டுகளுக்கும் அதிக இடம் உண்டு. பிறரால் அதிகம் பேசப்படக்கூடியவராக இருப்பீர்கள். இந்த மாதத்தில் 3, 4, 12, 13, 14, 15, 23, 24, 30, 31 இந்த தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையும். மற்றும் அத்துடன் உங்களுடைய அதிர்ஷ்டம் காரிய முயற்சிகளை நீங்கள் கைகூடுவதற்குண்டான தேதிகளாகும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மட்டும் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோமதி அம்மனை வழிபடுவதும், எழுத்து YQ. திசைகள் வடக்கு. பரிகாரம் கொழுக்கட்டை. பூசம் தெய்வம் சரப்பேஸ்வரர். எழுத்து PT. திசைகள் மேற்கு. பரிகாரம் கடலை வஸ்துக்கள். ஆயில்யம் வெங்கடாதிபதியை வணங்குவதும், எழுத்து LN. திசைகள் வடகிழக்கு. பரிகாரம் புலிச்சாதமாகும். சிம்ம ராசி அன்பர்களே, யோகாதிபதிகள் ராசியாதிபதிகள் இவர்களெல்லாம் விஷ்ணு லாபஸ்தானத்தில். விவகாரம் வியாஜ்யம் வெற்றியே. உங்கள் துறையில் நீங்கள் பேசப்படக்கூடியவர். பரிசுகள் பேட்டி பதவிகளும் உண்டு. உங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தி குடும்பம் ஜீவனங்களில் பிறர் பெருமைப்படும்படி செய்துக்குவீர்கள். முன் நிலுவைகள் ஏதேனும் இருப்பின் அதை இப்போது சரியாக சீர்படுத்தி விடுவீர்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எதுவுமே வீண் போகாது. குறைந்த முதலீடுகளில் பணம் பெற்றுக்கூட நீங்கள் செய்ய நினைப்பதை சரியாக செய்து விடுவீர்கள். இடமாற்றமும் வீடோ தொழிலோ நல்லதே. தெய்வீக பூஜை விசேஷங்கள், மன சந்தோஷம் தரும் பயணங்கள், வீட்டிற்கு பல உறவினர்களுடைய வருகை, பிரிந்தவர்கள் இணைவது இதெல்லாம் இந்த மாதம் களைகட்டக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் 5, 6, 14, 15, 16, 17, 25, 26, 27 இந்த தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையும். அத்துடன் உங்களுடைய அதிர்ஷ்ட முயற்சி காரியங்களை கைகூடுவதற்குண்டான தேதிகளே இவைகள். இதில் குறிப்பிடப்படாத நாட்களில் தேதிகளில் கவனம் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் சிவசூரிய நாராயணன். எழுத்து DO. திசைகள் மேற்கு. பரிகாரம் தக்காளி சாதம்.
பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியலட்சுமி, எழுத்து ஜிபி, திசைகள் தெற்கு, பரிகாரம் இனிப்பு. உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர், எழுத்து கேஎஸ், திசைகள் வடமேற்கு, பரிகாரம் கிஸ்மிஸ் பழம். கன்னி ராசி அன்பர்களே, இம்மாத கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமே. இருக்கும் நிலைகளில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை நேர்த்தியுடன் செய்ய வேண்டும். உங்களை எந்த வகையிலாவது குற்றம் கண்டுபிடிக்கவோ அல்லது அபராதங்களோ அல்லது அதிரடிக்கான நடவடிக்கைகளோ எடுக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பேட்டி, பந்தயம், விவகாரம் மற்றும் பிறருக்கான பொறுப்பு ஏற்பது இதெல்லாம் தவிர்க்கவும். சமயோஜிதமும் அனுசரித்து போகும் நிலையும் பக்தி ஜபம் தொழுகையும் பரிகாரங்களும் தெய்வீக பயணங்களும் குலதெய்வ பூஜைகளும் உங்களுக்கு உகந்த ஒன்றே. பொதுவாக பொது வாழ்வில் இருப்பவர்கள் எந்திரம் மற்றும் கலைத்துறை, பழுது நீக்கும் தொழில்கள் மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமுடன் இந்த மாதம் இருக்க வேண்டும். அத்துடன் முக்கிய ரகசியங்களையும் தன் மனதோடு காப்பாற்றி கொண்டு தன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி குடும்பத்திலும் ஏதுவாக நடந்து கொண்டு இந்த மாதத்தை இறை வழிபாடோடு எளிதாக கடக்க வேண்டும். இந்த மாதத்தில் 1, 2, 7, 8, 16, 17, 18, 19, 28, 29 இந்த தேதிகளிலெல்லாம் உங்களுக்கு மேலே சொன்ன கெட்ட பலன்கள், அசுப பலன்கள் உங்களை வந்தடையாது. மாறாக இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள் ஓரளவு கைகூடும். குறிப்பிடப்படாத தேதிகளில் அது சொல்லப்பட்டுள்ள அசுப பலன்கள் உங்களை ஆட்கொள்ளலாம். அப்போது அதில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லிங்கோத்பவரை அம்மனை வழிபடுவது, எழுத்து QR, திசை தென்மேற்கு, பரிகாரம் நடை பக்தர்களுக்கு உதவுவது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபடுவது, எழுத்து HI, திசைகள் மேற்கு, பரிகாரம் அங்கஹீனம் உடையவர்களுக்கு உதவுவது. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முனீஸ்வரரை வணங்குவது, எழுத்து VP, திசைகள் கிழக்கு, பரிகாரம் அடிப்பிரதட்சணம் அர்ச்சனை செய்வது உகந்ததே. துளாராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் பாவங்கள் யாவும் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இந்த மாத சஞ்சாரங்கள் இல்லை. பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் நன்மை இல்லாது இருப்பதால் நாம் ஏற்கனவே வாரப்பலன்கள் 4 வாரப்பலன்கள் நாம் சொல்லியிருக்கிறோம். இதே நம்மளுடைய அஸ்ட்ராலஜி ரெமிடிஸில் அந்த 4 வாரப்பலன்களை எது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்பதை பார்த்து பயன்பெற வேண்டும். இந்த மாதம் பொதுவாக உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லை. அதனால் எந்த பொறுப்புகளையும் ஏற்பதோ பிறருக்காக பரிந்துரைகள் செய்வதோ கூடாது. அதுவும் மட்டுமல்ல, தன்னுடைய ஆரோக்கியத்திலும் பணியிலும் கவனம் அதிகம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஏதேனும் குறைபாடுகள் வரத்தான் செய்யும். அந்த 4 சுவற்றுக்குள் எந்த ஒரு முடிவையும் எடுத்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களை நம்புவது, அவர்கள் மூலமாக எதையும் சமயோசிதமாக செய்து கொள்வது, இவையெல்லாம் உங்களுக்கு நல்லதே. குழந்தைகள் விஷயத்திலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். அத்துடன் பூஜைகள், தொழுகைகள், ஜபம், தர்மம் எதையும் சரியாக பார்த்து செய்வது, தள்ளி போட்டு செய்வது, நிர்பந்தமான நிகழ்வுகளுக்கு மட்டும் கடன் வாங்குவது அல்லது சொத்துக்களை பிறரிடத்தில் லீசிங்காக வைப்பது பார்த்து நடந்து போகும். மேலும் வேலைப்பளு அதிகம் இருக்கத்தான் செய்யும். இதனுடைய பயனெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு இறை வழிபாடோடு இந்த மாதத்தை கடக்கவும். இந்த மாதத்தில் 3, 4, 9, 10, 11, 18, 19, 20, 21, 22, 30, 31 இந்த தேதிகளில் உங்களுடைய அதிர்ஷ்டமும் இந்த தேதிகளில் மட்டும் மேலே சொன்ன கெடுபலன்கள் உங்களை ஆட்கொள்ளாது. மாறாக நற்பலன்களும் உங்களுடைய அதிர்ஷ்ட முயற்சி காரியங்கள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் மகேஸ்வரி, எழுத்து BO, திசைகள் வடக்கு, பரிகாரம் பேரீச்சை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வம் அயக்ரீவர், எழுத்து ST, திசைகள் தெற்கு, பரிகாரம் துணி.
சாக 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வம் தட்சிணாமூர்த்தி, எழுத்து NH, திசைகள் தென்கிழக்கு, பரிகாரம் கற்கண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, யோகாதிபதி ஜீவனாதிபதியுடன் சேர்ந்து வலுவாக உள்ளனர். இது இந்த மாத கிரகநிலைக்கு ஒரு அஸ்திவாரமாகும். அத்துடன் சப்போர்ட்டான சில பாவர்களும் கூட உங்களுக்கு பலமாக சஞ்சரிப்பதால் தங்களுடைய முயற்சிகள், முன்னேற்றங்கள், முதலீடுகள், நல்ல அறிவுரைகள், வாய்ப்புகள், வரவேற்புகளாக இருக்கும். எதை நீங்கள் செய்வது பின்முறை வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடும். தன் வாரிசுகளை இணைத்து எதிர்கால முதலீடுகள் கூட இருக்கலாம். பெண்களால் ஆண்களுக்கு அதிக பயன் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பிறப்பிடத்தாலும் ஒரு நல்ல தகவல்களும் சிறப்புகளும் வந்து சேரும். கூட்டாக செய்யும் எந்த முயற்சிகளும் கொடுக்கல் வாங்கலும் உங்களுக்கு லாபமே. அது மட்டுமல்ல, உங்கள் ஜீவனத்தில் குறிப்பாக நீர், கலை, மொபைல், மருத்துவம், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், பழுது நீக்கும் தொழில், பலபொருள் அங்காடி மற்றும் கமிஷன் கான்ட்ராக்ட், பூமி சம்பந்தப்பட்டவை, வாசனை திரவியங்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே. தனது திறமை எந்த வகையில் அரங்கேற்றமாகி பலரால் பேசப்படுவீர்கள். இந்த மாதத்தில் 5, 6, 12, 13, 20, 21, 22, 23, 24 இந்த குறிப்பிட்ட தேதிகளிலெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முயற்சிகளும் காரியமும் எளிதாக கைகூடும். மேலே சொன்ன சுபபலன்கள் சரியாக உங்களை வந்தடையும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மட்டும் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களும் தேவை. விசாக நட்சத்திர 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் கோமாதா, எழுத்து MF, திசைகள் தென்மேற்கு, பரிகாரம் பொங்கல் அல்லது பசுவுக்கு உணவு தருவது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வம் அரங்கநாதன், எழுத்து GU, திசைகள் கிழக்கு, பரிகாரம் பொன் வெள்ளி தானம். கேட்டயத்தில் பிறந்தவர்களுக்கு பைரவரை வழிபடுவது, எழுத்து RF, திசை மேற்கு, பரிகாரம் எலுமிச்சம்பழம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு விபரீத யோகத்தில் கிரக அமைப்புகள். உங்கள் விருப்பம், சொத்து, ஜீவனம், நீண்ட நாளாக இருந்து வரும் விவகாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். முன்னோர்கள் சொத்து ஏதேனும் உங்களுக்கு வரும் அல்லது அதன் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள். இன்னொன்று, பிறப்பு இடத்துல நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டுவீர்கள். பெண்வெளி சொத்துக்களும் சிலருக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில கடன்களை கட்டி தப்பித்துக் கொள்வீர்கள். தனது கனிவான பேச்சு, செயல், எழுத்து யாவும் மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை உண்டாக்கும். தனது திறமைகளை எந்த வகையிலும் வெளிப்படுத்தி பரிசு பாராட்டுகளை பெறுவீர்கள். கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம், காதல் தம்பதிகள் மற்றும் பிள்ளைகளுடைய பிறப்பு, பேரன் பேத்திகளுடைய சந்தோஷங்கள், அதற்கான முயற்சிகள் யாவுமே பழுது இல்லை. அது மட்டுமல்ல, கலை, அரசியல் மற்றும் முகவர்கள், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். அத்துடன் இந்த மாதத்தில் 7, 8, 14, 15, 23, 24, 25, 26, 27 இந்த தேதிகளிலெல்லாம் நான் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை உடனடியாக வந்தடையும். அத்துடன் சில அதிர்ஷ்டமும் காரிய முயற்சிகளும் சரியாக கைகூடும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்மதேவரை வழிபடுவதும், எழுத்து PH, திசைகள் வடமேற்கு, பரிகாரம் புஷ்பம். பூராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் நாயன்மார்களில் யாரேனும் ஒருவரை வழிபடுவதும், எழுத்து VWD, திசை தெற்கு, பரிகாரங்கள் பதிகங்கள் படிப்பது. உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் என்றால் பெருமாளுடைய ஆழ்வார்கள் யாரேனும் ஒருவரை வணங்குவதும், எழுத்து OV, திசை கிழக்கு, வழிபாடு பாசுரங்கள் படிப்பது. மகர ராசி அன்பர்களே, அனுகூலமான கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லை. உங்கள் உழைப்பு அதிகம் இருக்கு, ஆதாயம் குறைவு. பிறரிடத்தில் பேசுவதை, கையெழுத்திடுவது, தன் செயல்களை விழிப்புடன் இருக்க வேண்டும். முக்கிய அதிகாரிகள் கெடுபிடி இருக்கும். உங்கள் ஆவணம், விலை உயர்ந்த பொருள் இவையெல்லாம் இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும்.
உணவு, உடல் கட்டுப்பாடு, மருத்துவ செக்கப்பு, சேத்திராடனம் இதெல்லாம் செய்துக்குவது நன்மையே. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் இல்லாததால் நம்மளுடைய சுதர்சன அஸ்தாசன ரெமெடியில் சொன்ன வாரப்பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வாரப்பலன்களை மகர ராசிக்கு எந்த வாரங்கள் சாதகமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த வாரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரக நிலைப்படி ஏற்றதாக இல்லை. அதனால் எதிலுமே நீங்கள் விழிப்பாக இருப்பதும் மற்றும் அக்கம் பக்கம் அடுத்தவர்களை அனுசரிப்பதும் தனக்கு மேல் கீழ் உள்ள அதிகாரிகளை சமயோஜிதமாக நடந்து கொள்வதும் தன் சரீரத்தில் கவனம் செலுத்துவதும் இறை சக்தியும் மிக மிக அவசியம். ஜெபம், தொழுகைகளும் தேவை, பரிகாரங்களும் தேவை. பொதுவாக இந்த மாதத்தில் 1, 2, 9, 10, 11, 16, 17, 25, 26, 27, 28, 29 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் எல்லாம் இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த ராசிக்குரிய கெடுபலன்கள் உங்களை ஆட்கொள்ளாது. மாறாக இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள், காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக கைகூடும். குறிப்பிடப்படாத தேதிகளில் அதிக கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் அவசியம் தேவை. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையாரை வழிபடுவதும், எழுத்து KB, திசைகள் வடகிழக்கு, பரிகாரம் அருகம்புல் கொண்டு அவரை வணங்குவதும், உணவு தானம் செய்வதும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுவதும், எழுத்து ZO, திசை வடமேற்கு, துளசி மாலை கொண்டு கற்கண்டுகள் கொண்டு அவரை வழிபடுவது நல்லதே. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமாதேவியை வழிபடுவதும், எழுத்து DC, திசைகள் தெற்கு, பூமியில் இருந்து வரக்கூடிய வஸ்துக்களால் இறைவனை வணங்குவதும் பிறருக்கு கொடுப்பதும் நல்லதே. கும்பராசி அன்பர்களே, யோகர்கள், பாபர்கள் அவர்களுக்குரிய பாவங்களில் இருப்பது அதிர்ஷ்டமே. அது மட்டுமல்ல, நல்ல கிரகங்களோடு பாப கிரகங்களும் கூட உங்கள் ராசிக்கு சற்று பயனுடையதாக அமைந்திருக்கிறார்கள் மாத கோட்களில். இதனால் இந்த மாதம் மிகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாதம் ஆகும். அது மட்டுமல்ல, நற்செய்திகள், எதிர்பார்ப்புகள், கடன் பணிகள், கூட்டு முயற்சிகள், உறவுகள் எல்லாம் பலம். சென்மச்சனில் இருந்து வரும் உங்களுக்கு அந்த வகையால் இருக்கக்கூடிய சில பாதிப்பு உபாதைகள் நீங்குவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, பலருடைய நட்பு, உங்களுடைய பக்தி, பாராயணங்கள், தர்மம், தெய்வீக பூஜை பரிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து கை கொடுத்து கெட்ட பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். ஆண்களை இணைத்து பெண்கள் செய்யும் எந்த முயற்சிகளும் ஏற்றம் தரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சேமிப்பு, சொத்து, முதலீடுகள், எதிர்பார்ப்புகள் யாவுமே உங்களுக்கு நல்ல நோயாக அமையும். அத்துடன் பழுது நீக்கும் தொழில்கள் மற்றும் ஆன்மீகங்கள், முகவர்கள் தன் திறமை கொண்டு செய்யும் தொழில், பூமி அதாவது ரியல் எஸ்டேட், கமிஷன் கான்ட்ராக்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், உணவு, ஓட்டல், பயிர் தொழில், வாசனை பொருட்கள், லெதர், பிளாஸ்டிக், தோல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் நன்மையே. இந்த மாதத்தில் 1, 2, 3, 4, 12, 13, 18, 19, 28, 29, 30, 31 தேதிகளில் நன்மையான பலன்கள், நான் இப்போ சொன்ன சுப பலன்கள் யாவும் இந்த தேதியில் குறிப்பிட்டு வர சந்தர்ப்பம் இருக்கின்றன. உங்களுடைய முயற்சியும் இந்த தேதிகளை செய்துக்குவது நல்லதே. இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மட்டும் சற்று கவனமும் பாதுகாப்பும் தேவை. அவிட்ட 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமியை வழிபடுவதும், எழுத்து HS, திசைகள் தென்மேற்கு, பரிகாரம் நீர்மோர். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரகதீஸ்வர வராகியை வழிபடுவதும், எழுத்து BU, திசைகள் மேற்கு, பரிகாரம் கனி வகைகள். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அழகரை வழிபடுவதும், எழுத்து MH, திசைகள் வடக்கு, பரிகாரம் ஐஸ்கிரீம் பழங்கள். மீனராசி அன்பர்களே, சுப பாபர்கள் உபஜயம் வலுவான இடம் இதில் இருப்பதால் இதற்கு முன் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அமையும். பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி, ஜென்ம ராகு, குரு, கேது இந்த 4 கிரகங்கள் பலமில்லாத போது மாத கிரகங்கள், உங்கள் ராசிக்குரிய யோக கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் ஒரு சாதனையான மாதம் என்று சொல்லலாம். தன் பிறப்பிடத்தில் அல்லது பிழைப்புக்கு சென்ற இடத்தில் நீங்கள் யார் என்று தெரியும். எந்த வகையிலாவது உங்கள் திறமையை வெளிக்காட்டி பலரை அசத்தி விடுவீர்கள்.
அது மட்டுமல்ல, பெண்கள் ஆண்களால் பேசப்படுவார்கள், அதிகாரிகளால் பேசப்படுவார்கள். தன்னுடைய பிறப்பிடமோ பூர்வீகமோ தன்னுடைய சம்பாத்தியமோ அல்லது வரக்கூடிய கடன்களோ ஏதேனும் ஒரு வகையில் பைசலாகும். உங்களுடைய முதலீடுகள் எதுவும் சோடை இல்லாமல் அதில் ஸ்திர சொத்துக்களோ வாகனங்களோ அல்லது நவீனமயமாக்கும் திட்டங்களோ இவற்றில் ஒன்றில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உங்கள் திறமையை பிறரும் சரியாக புரிந்து கொண்டு பரிசு பேட்டிகளும் பரிந்துரைகளும் செய்யக்கூடும். ஆக உங்களுடைய பணியோ வியாபாரமோ தொழிலோ கூட்டு முயற்சியோ கொடுக்கல் வாங்கலோ ஒருபோதும் குறைபோகாது. குறிப்பாக நீர் வஸ்துக்கள், உணவு, ஓட்டல், எஃகு பொருட்கள், எந்திரங்கள், மீடியா, சரீரம் மற்றும் அன்றாட அழியக்கூடிய பொருட்கள், ஹோம் திங்ஸ் ஐட்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே. அத்துடன் இம்மாதம் 3, 4, 5, 6, 14, 15, 20, 21, 22, 30, 31 இந்த தேதிகளிலெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுபபலன்கள் யாவும் உங்களை சரியாக வந்தடையும். இதில் அது மட்டுமல்ல, இந்த தேதியினுடைய அதிர்ஷ்டம் முயற்சிகள் பயணங்கள் யாவுமே சரியாக கைகூடும். குறிப்பிடப்படாத தேதிகளில் மற்றும் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களும் தேவை. பூரட்டாதி 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு விஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீதேவி பூமாதேவியும் இணைந்து வணங்குவது நன்மை. எழுத்து SL, திசைகள் மேற்கு, பரிகாரம் புஷ்ப அலங்காரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அண்ணாமலை உண்ணாமலையை வணங்குவதும் எழுத்து VT, திசைகள் கிழக்கு, பரிகாரம் அபிஷேகம் அல்லது கிரிவல தரிசனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் பிரம்மா சரஸ்வதியை வணங்குவதும் எழுத்து ES, திசைகள் வடகிழக்கு, பரிகாரம் பாமாலை பூமாலை கொண்டு இவர்களை வணங்குவது நன்மையே. வணக்கம் நண்பர்களே, அடுத்த மாதம் சந்திப்போம், புத்தாண்டில் சந்திப்போம்.